அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சட்டுன்னு 3 சட்னி செய்யலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது முருங்கைக்கீரை சட்னி. முருங்கைக்கீரை உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை தான். அது எப்படி செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பச்சை மிளகாய், தேவையான அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு முருங்கைக்கீரை, அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட தேங்காய், கொஞ்சமாக புளி, கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும், அரைக்கும் பொழுது தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி. முருங்கைக்கீரையில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் அடிக்கடி செய்யுங்க. அடுத்த டிஷ் வந்துங்க மாங்காய் புளிச்சேரிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. ஆக்சுவலி எனக்கு ஒரு மலையாளி மேடம் ஒருத்தங்க தான் இதை சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு. இப்போ மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால நீங்கள் பழுத்த மாங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழுக்கக்கூடாது, ஓரளவுக்கு பழுத்த மாங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதை கீரலாக போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தண்ணி ஊற்றி வேக வைக்கும்பொழுது கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அது வேகிற கேப்பில் தேங்காயையும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஜீரகம் போட்டு நல்லா அடிச்செடுத்து அந்த வேகிற மாங்காய் இதுக்குள்ளே நம்ம உள்ளே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கொதிக்கிற பதத்தில் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிரோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. அது மாதிரி க்ரீமியாக நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதை கொதிச்சிட்ருக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு, கருவேப்பிலை, மிளகாய், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் முதல்லே கடுகு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஊற்றி வேக வச்சு பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த காரம், அந்த புளிப்பு, இனிப்பு அதெல்லாம் சேர்ந்து அடையப்பா வேறு லெவலுங்க இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. 3 விதமான சட்னி, முருங்கைக்கீரை சட்னி, உளுந்து சட்னி அண்டு மாங்காய் புளிச்சேரி 3மே நல்லா வந்திருந்ததுங்க. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும். நல்லா ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷும் கூட. அடுத்து வந்து சூப்பரான சட்னிங்க. உடம்புக்கும் சரி, முடிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷுங்க. இது வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சட்னி. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சட்னி எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிற நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய், மிளகு எல்லாம் போட்டு வறுத்துட்டு, வறுக்கும்பொழுது கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, கொஞ்சமாக நிலக்கடலை போட்டு வறுத்துட்டு கூட அந்த நெல்லிக்காயை துண்டாக வெட்டி கொட்டை எடுத்துகிட்டு உள்ளே போட்டு வணக்கிக்கோங்க. இது வணக்கும் பொழுது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், ஜீரகம், 2 மிளகு 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அரைக்க போகும்பொழுது தேங்காய் போட்டு அரைச்சேன் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. புளி வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாட்டி வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் தக்காளி போட்டு அரைப்பாங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நான் தக்காளி போடல. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா வந்திருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. 3 சட்னியுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னிங்க. சட்னி எல்லாமே தோசைக்கும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையும் ரொம்ப அயன் இருக்குது. புளிச்சேரியிலையும் நல்ல டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷுங்க. நெல்லிக்காய் நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ். உங்களுக்கு நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.